ஜனநாயகனோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் ரிலீஸ் ஆச்சு. ஸோ ஆல்ரெடி பகவந்த் கேசரி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டு ரிலீஸ் ஆனோடனே அதில் வந்து ஒரு பாட்டு மாதிரியே இருக்கே, கன்ஃபார்ம் அதுதானா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதே படமாக தான் இருக்க போதா, இல்லை அதை தாண்டி இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் வருது. ஹியூமனாய்ட்ஸ் கூடலாம் வந்து விஜய் வந்து ஃபைட் பண்ணுற மாதிரியான சீன்ஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் அவருடைய பொலிட்டிக்கல் கெரியரும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதுலேயும் பேக் ஃபயர் ஆகுது, மறுபடியும் நிறைய விஷயம். ஸோ இதனால் அவரோட சினிமா கெரியர் பாதிக்கப்படுமான்னு நினைக்கிறீங்களா? சினிமா கடைசி படம் தானே, அவர் கெரியர் எப்படி பாதிக்கும்? இல்லை, அந்த படத்தை ஏன்னா அதே டைம்ல வந்து ரெட் ஜெயண்ட் வந்து பராசக்தி ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அதுக்கு இல்லைங்க, விஜய்க்கு முன்னாடி சிவகார்த்திகேயன்லாம் நிற்க முடியுமா சொல்லுங்க? படம் வந்து சூப்பரான படம். பராசக்தியுடைய கண்டென்ட் வந்து குறைத்து மதிப்பிடவே முடியாது. அந்த கண்டென்ட்டை தனுஷ் படிச்சுட்டு சுதா கொங்கராட்ட, மேடம் 1 வருஷம் எனக்கு வெயிட் பண்ணுங்க மேடம், யார்கிட்டையுமே போயிடாதீங்க, நான் பண்ணுறேன் அப்படின்னு அவ்வளோ தூரம் பேசியிருக்காரு. அந்த ஸ்கிரிப்ட் யார்கிட்டெல்லாம் போச்சோ எல்லாருமே வந்து அந்த ஸ்கிரிப்டை விடுறதுக்கு மனசே இல்லாமல் இருந்திருக்காங்க. ஸோ அதனால் நல்ல ஸ்கிரிப்ட் அது. இன்னொன்று வந்து நம்மளாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், 60களில் வந்து எப்படி இருந்தாங்க மாணவர்கள், அவங்களுக்குள்ள ஒரு எழுச்சி எப்படி இருந்துச்சு. இன்றைக்கி இந்த இன்ஸ்டாகிராம் யுகத்தில் ஒவ்வொரு மாணவனும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அன்றைக்கி அவன் அரசியலை எப்படி புரிஞ்சுக்கிட்டான், நமக்காக எப்படி போராடினாங்கிறது அது ஒரு கதையாக அது சூப்பரு. ஆனால் ஒரு 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 ஹீரோயிசம் அல்லது இந்த ஒரு ஹீரோ ஒப்பீடுன்னு பார்த்தீங்கன்னா விஜயா சிவகார்த்திகேயனா, விஜய் தான் மேலே 10 மடங்கு கீழே நின்று தான் நீங்கள் சிவகார்த்திகேயனை பார்க்கணும். ஸோ அதனால் வந்து இந்த படம் அந்த படத்துக்கு போட்டியானா, போட்டிங்கிற மாதிரி ஒரு பிரம்மையை உருவாக்கலாமே தவிர போட்டியாக இருக்க வாய்ப்பே இல்லை. விஜய் தான், இவர் தான்.